ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து திங்கக்கிழமை காலையில் எடுத்த வீடியோ. இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு வெளியில் போகிற வேலை இருக்கிறதுனால சரி காலையிலே பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டோன்னா போயிட்டு வரும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்றதுனால காலையில் வாஷ் பண்ணி வச்சுட்டு சரி அப்படியே துணியும் துவைச்சிட்டோன்னா இந்த வேலையும் முடிஞ்சிடும்ன்றதுனால சரி துணி துவைச்சிட்டேன் காலையிலேயே. அப்புறம் மோர் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஏன்னா ஹஸ்பண்ட் ஒரு டைம் ஒர்க் போகிற இடத்துல வந்து கடைங்க இருக்க மாட்டேங்குதுன்றாங்க. அதனால் சரி மோர் வீட்லேயே ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால். அப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சமாக மாய்ஸ்சரைசர் எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வெயிலில் போகிறோன்றதுனால வந்து மாய்ஸ்சரைசர் போட்டால் கொஞ்சம் ஸ்கின் கொஞ்சம் இது ட்ரை ஆகாமல் இருக்கும். அதனால் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சன்ஸ்க்ரீமும், ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு சன்ஸ்க்ரீம் இல்லாமல் இருக்க முடியல, அந்த அளவுக்கு இப்போ வெயில் இருக்குது. அதனால் ஏன்னா நாங்கள் இருக்கிறது வந்து ஷீட்டு வீடு வேறையா, அப்படியே ரொம்ப அனல் ரொம்ப அடிக்கும். அதனால் சரி இப்போது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் போட்டுட்ருக்கறதுனால தான் ஏதோ கொஞ்சம் எப்படி சொல்கிறது வீட்டில் இருக்க முடியுது. அந்த மாதிரி தான் கொஞ்சம் அது போடுறதுனால கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் ஃபேஸ் நம்மளுக்குமே. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கார்னியர் க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதையும் நல்லா ஸ்மச் பண்ணிட்டேன் நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக. ஏன்னா வந்து அது வந்து ஒயிட் ஆகிடும் நம்மளுக்கு எப்போவுமே. ஒரு சில டைம் வந்து கார்னியர் யூஸ் பண்ணும்போது வந்து அந்த க்ரீம் வந்து ஒரு டைம் வந்து அப்படியே அங்கங்கே திட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அதையும் நல்லா இதை ஸ்மச் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வெயிலில் போடுறதுனால நான் புர்கா ஸ்கார்ஃப் இதெல்லாம் போடுறதுனால வந்துட்டு எனக்கு அப்படியே ஒயிட் ஆகிடும். ஏன்னா காற்று போகாததுனால அப்படி இருக்கும். அதனால் நான் ஈவனாக அதை அப்ளை பண்ணிட்டேன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக லிப் பாம் எடுத்து அப்ளை பண்ணிட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் சரி ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். பாப்பா தான் எங்கே போகிறோம் அந்த மாதிரி. அவங்க எங்கேயாச்சும் கிளம்புறோன்னா போதும் அழகாக அவங்க ரெடி ஆகிடுவாங்க. பேக் எடுத்து மாட்டிட்டு ட்ரெஸ்ஸில் அவங்களே செலக்ட் பண்ணுவாங்க. இந்த ட்ரெஸ் எனக்கு நான் போட்டுக்கிறேன் இன்றைக்கி அந்த மாதிரி. சரி அவங்க என்ன ஆசைப்பட்றாங்களோ அதே மாதிரி அந்த ட்ரெஸ்ஸு பேகுமே நான் வேண்டாம், பேகு நான் தான் எடுத்துகிட்டு வரல அம்மா அப்படின்றா. இல்லை வேண்டாம் நானுமே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு. பாருங்கள் எவ்வளோ ஸ்மைல் பாருங்கள் ஃபேஸில், அவ்வளோ ஹாப்பி. எங்கேயாச்சும் வெளியில் போகிறோம் அந்த மாதிரி. ஏன்னா வீட்லேயே தான் இருப்போம் நாங்கள், மோஸ்ட்லி வெளியில் போக மாட்டோம் எங்கேயும். அதனால் சின்னதாக நம்ம எங்கேயாச்சும் போகும்போதும் அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாள். அவளுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கிறது பிடிக்குது போல். பேகு, அதில் ஒரு வாட்டர் பாட்டில், அதில் பிஸ்கெட், அவங்களுக்கு தேவையானது அழகாக எடுத்து அவங்களே வச்சுட்டு கிளம்பிடுறது. அப்புறம் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் தாம்பரம் வரையும். இது வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன், அங்கே போயிருந்தோம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் தாம்பரம். நான் போனதில்லை. நாங்கள் அதிகமாக ஹஸ்பண்ட் கூட போகிறோம் அப்படின்னா பைக்கில் போயிடுறதுனால எனக்கு தெரியல. சரி இந்த டைம் பஸ்ஸில் வந்து இறங்கிட்டு கொஞ்சம் அப்படியே நடந்துட்டு ட்ரெயின்லாம் பார்க்கும்போது எங்கள் பாப்பா அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாங்க. ட்ரெயின் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த ட்ரெயின் பிடிச்சி போச்சு. எனக்குமே அதை பார்க்கும்போது ஒரு ஹாப்பி. பாப்பா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க நான் இந்த டைம் வெளியில் போகும்போது. அப்புறம் நான் அக்காங்களோட தான் போயிருந்தேன். ஒரு 3 அக்காங்க வந்திருந்தாங்க. எங்கே போயிருந்தேன் அப்படின்னா குழுவில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ குழுவில் ஜாயின் பண்ணதுனால வந்து அவங்க வந்து இந்த பேங்க் புக்கு கேட்டிருந்தாங்க. அது ஓப்பன் பண்ண தான் போயிட்டுருந்தோம். கூட வர எல்லா 3 அக்கா அப்புறம் பாப்பாவோடு சேர்த்து நாங்கள் 5 பேர் போயிருந்தோம். போயிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நாங்கள் நடந்து போகிறோம். அக்கா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எனக்கு எக்ஸலேட்டர்னால் கொஞ்சம் பயம். அதில் ஏறி நின்று போகிறது அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பயம். எனக்கு என்னென்ன பயமோ இன்றைக்கி எல்லாத்தையும் எனக்கு அது என்ன சொல்லிட்டாங்க ஃபேஸ் பண்ண வச்சுட்டாங்க. எஸ்கலேட்டரில் என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. லிஃப்ட்டு சுத்தமாக பயம் எனக்கு. அதுலேயுமே என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க லிஃப்ட்டுலேயும். வா அப்படின்ட்டு எனக்கு ஜாலியாக இருந்தது ஒரு பக்கம். ஆனால் பயமாகவும் இருந்தது. என்னை அக்கா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்களே கூட்டிகிட்டு போயிட்டு அப்படின்ட்டு. அவங்களுக்கு அது பழகி போச்சு. அக்காங்கெல்லாம் போய் அவங்க என்ன திட்டுறாங்க, இதுக்கு தான் வீட்லேயே இருக்கக்கூடாது, நல்லா வெளியில் வந்து எங்கள் கூடலாம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. நான் வெளியிலேயே யார் கூடயும் போக மாட்டேன் அவ்வளோவா. சரி அக்கா குழுக்கோசரம் சரி கூப்பிட்டாங்களேன்னு போனதுக்கு என்னென்ன பயமோ எல்லாத்தையும் எனக்கு இன்றைக்கி சுற்றி காட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் சரின்ட்டு ஜூஸ் குடிக்க போயிருந்தோம். அப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஜூஸ் குடிச்சிட்டு பாப்பா நான் அக்காங்க எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி நாள் மறக்கவே முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி ஜூஸ் குடிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு.